நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் கணவர் குடித்ததால் இதை இழந்து விட்டார் என்று எதை சொல்வீர்கள்? அது வளர்ச்சியாக இருக்கலாம், பொருளாதார ரீதியான வளர்ச்சியாக இருக்கலாம், சமூக மரியாதையாக இருக்கலாம், பொது அந்தஸ்தாக இருக்கலாம், பதவி உயர்வாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். நிறைய கடை வாங்குவார் சார் குடித்ததுக்கப்புறம். குடிக்காமல் இருந்தால் அவருடைய சம்பளத்தில் கரெக்டாக இருப்பார், ஃபேமிலிக்கு நிறைய பண்ணுவார். குடிச்சதுனால நிறைய கந்து வட்டிலாம் வாங்குற அளவுக்கு கூட இறங்கி கடனாளியாக. ஓகே. அவர் தொழிலில் நல்லா திறமையாக இருப்பார் சார். நல்லா வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறதுனால அந்த அனிமல்ஸ்லாம் நல்லா பராமரிப்பார். ஜனங்க வந்து அப்படி தேடிட்டு வந்து இவரை நைட்லாம் படுத்திருந்து கூட அவரை கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு தொழில் திறமை வந்து இவர் குடித்ததுனால இறந்துட்டாருன்னு தான் சொல்லணும். போகவே மாட்டார். எந்த கேஸ் கூப்பிட்டா வேலைக்கு போவார், அந்த டைமுக்கு வந்துடுவார். என் ஜனங்க வந்து என்ன கொஞ்சம் பாருங்கள் சார், ரொம்ப கெஞ்சினா கூட அவரால் போக முடியாது. போகணுன்ற எண்ணம் இருந்தாலும் அவரால் போக முடியாது. நீங்கள் குடிக்கிற காரணத்தினால் அல்லது உங்கள் கணவர் குடிக்கிற காரணத்தினால் நீங்கள் எங்கெல்லாம் அவமானப்பட நேர்ந்தது? சொந்தக்காரங்களெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப வெக்கமாக இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட பேசுகிறதுக்கும் அவமானமாக இருக்கும். நைட்டெல்லாம் சண்டை நடக்கும். காலைல எழுந்துச்சி வெளியே வந்தால் எனக்கு வர்றதுக்கே முடியாது. நான் அதுக்கப்புறம் ஆமாம், அப்போ ஆஃபீஸ்லலாம் நான் ரொம்ப கூனி குறுகி போயிருந்தேன். நான் எல்லாரும் வந்து என்னை ஏளனமாக பார்க்குற மாதிரியெல்லாம் எனக்கு இருந்தது. இந்த டாபிக் பேச வரணும் அப்படின்னாலே நாங்கள் நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணினோம். ஏன்னா இது நாளைக்கு இங்கே இந்த ஸ்டேஜோட முடியறது கிடையாது. நாளைக்கு அவர் வெளியே போகும்போது, ஓ நீங்கள் தண்ணி அடிப்பீங்களா சார், நான் அவரை யாராவது கேட்பாங்களோன்ற ஒரு பயத்தில் கூட நான் நிறைய தடவை அவர்கிட்ட கேட்டேன், இந்த டாபிக் பேச போகிறோம், இஸ் இட் ஓகே அப்படின்னு. ஆனால் அவர் வந்து இது வந்து நம்ம வந்து ஒரு வெளிப்படுத்தியாக ஏன் பேச போகிறோம் அப்படின்னா சோஷியல் கான்ஷியஸ்னஸ் கொடுக்கணும். நம்ம வந்து எதுவுமே லிமிட்டோட எதுவுமே அறிஞ்சு செய்கிற விஷயம் நம்மளை மட்டும் பாதிக்கிற வரைக்கும் இருந்தால் பரவாயில்ல, மற்றவங்கள பாதிக்காத வரைக்கும் அது ஓகே அப்படின்றதுனால அவர் வந்து இதுக்கு வர்றதுக்கு சம்மதிச்சார். நாங்களும் வெளிப்படையாக பேச வந்தோம். பட் அந்த டைலமா இருக்கு இல்லையா, அது ஏன் அப்படின்னா நம்ம சொசைட்டியில் குடிக்காரனுக்கு இருக்கிற இமேஜ். உங்களை கேட்குறதுக்கான ஆக்சுவலாக உண்மையிலே உங்கள் எல்லாரையும் பாராட்டுவதற்கு அவசியம் இருக்குது. ஏன்னா உங்கள் மேலே யாருமே கள்ள தூக்கி எறிய முடியாது. பெரும்பாலான தமிழ்நாடு இப்படி தான் இருக்குது. அது யதார்த்தத்தில் ஒரு சோஷியல் ட்ரிங்கிங், கேஷுவல் ட்ரிங்கிங் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதனுடைய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுகிறப்ப தான் 4 பேருக்கு அது புரியும். ஸோ அதனால் வந்து ஒரு குற்றவாளிகளைப் போல் உங்களை யாரும் பார்த்துட முடியாது. ஆனால் ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவன் குடிக்கிற போது அது சோஷியல் ட்ரிங்கோ கேஷுவல் ட்ரிங்கோ எப்பயாவது ஒரு தடவையோ எப்படி இருந்தாலும் அது என்ன தாக்கத்தை வழி ஏற்படுத்துதுங்கிறத ஊருக்கு சொல்லணுங்கிறது தான் ஷோவோட ஐடியா. குடிப்பதால் அல்லது ஒரு சோஷியல் ட்ரிங்கர் என்று உங்களை நீங்களே முன்னிறுத்துவதால் அல்லது அடுத்தவரால் அறியப்படுவதால் நீங்கள் சந்தித்த அவமானம் என்ன? கூட பிறந்த தங்கச்சி இன்னும் எந்த ஒரு ஃபங்க்ஷனும் கூப்பிட்றது இல்லைங்க சார். குடிக்கிறதுனால. ஆமாம் சார். நாளைக்கு அந்த பொண்ணே வயசுக்கு வந்தால் கூட என்னை கூப்பிடாலும் சொல்ல முடியாது. குடும்பத்தில் ஒதுக்கி வச்சுட்டாங்க. குடும்பத்தில் ஒதுக்கி வச்சுட்டாங்க சார். நான் அவமானப்பட்டதுனால தான் குடிக்கிறதே நிப்பாட்டினேன். அது ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு ஊரில் உள்ள ஒரு பெரிய மனுஷனாக இருக்கிற ஒரு மனுஷனை போய் ரொம்ப அவமரியாதையாக, அது என்னோட அவமரியாதை பேசினவங்களாம் விட்டுட்டாரு. நான் அவமரியாதை பேசுனதுனால நேராக டைரெக்டாக என்ன செஞ்சிட்டாருன்னா, அதை விட மன்னிச்சு கூட விட்டுருக்கலாம், தனிப்பட்ட முறையோட போய் என்னை வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாம். நேராக எங்கள் கிராமத்தில் போய் சொல்லிட்டாரு. எங்கள் அப்பாவும் ஒரு ஊர் தலைவருங்கிற முறையில் வந்து எங்கள் அப்பா தனிப்பட்ட முறையில் கேட்டார், நீ வந்து அந்த மனுஷனை குடிச்சிட்டு பேசுனியா, அவமரியாதை பேசுனியா, நீ பேசுனது உண்மைன்னு சொன்னாக்கா நீ ஊர் என்ன சொல்லுதோ அதை வந்து நீ ஏற்றுக்கணும். நீ அவர் வந்து உன் மேலே அவமரியாதை சொல்லியிருந்தாக்கா அவரை வந்து நம்ம எவ்வளோ நாள் எடுத்து பேசிடலாங்கிற ஒரு ஃபைட் பண்ணும்போது நான் எங்கள் அப்பாட்ட ஒத்துக்கிட்டேன். நான் பேசுகிறது உண்மைன்னு சொல்லும்போது எங்கள் அப்பா என்ன அட்வைஸ் பண்ணிவிட்டு ஊர் கூட்டத்தில் போய் உட்காடுறோம். சொன்னால் ஒரு தண்டனை, சொல்லலைன்னா ஒரு தண்டனைன்னு சொல்லும்பொழுது நான் சொன்னேங்கிறத ஒத்துக்கிட்டு சொல்லும்பொழுது எனக்கு வந்து 10,000 ரூபா அவதாரம் வச்சாங்க. எங்கள் கிராமத்தில் 10,000 ரூபா பணத்தை கட்டிட்டு வர்றது முக்கியம் கிடையாது. கிராம முறைப்படி வந்து காலில் விழணும், அது எல்லாருக்கும் உண்டு. காலில் விழும்பொழுது வந்து நான் வந்து ஃப்ரீ ஸ்டேஜாக நிற்கிறேன், நான் காலில் விழ முடியாது. நிற்கும் பொழுது உடனே எங்கள் அப்பா சொல்கிறாரு, எங்கள் அப்பா ஒரு ஊரில் ஒரு முக்கியம் இருக்கும்போது என் பையன் செஞ்ச தவறுக்காக வந்து நான் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லும்போது எங்கள் சித்துவா ஓடி போய் என்னை பிடிக்கிறாரு. தப்பு செஞ்சது அவன், தண்டனை அவன் தான் அனுபவிக்கணும், இவன் வேலையை பாருன்னு சொன்னபோது என்னால் ஒன்றும் முடியல. நான் உடனே காலில் விழுந்தும்போது 8 தடவை காலில் விழுந்தேன். வீட்டுக்கு போகும்பொழுது எங்கள் அம்மா சொன்னாங்க, குளத்தில் போய் குளிச்சுட்டு நேராக கோயிலில் உள்ள காளியம்மன் கோயிலில் போய் நீ சூடம் ஏற்றி கொளுத்துட்டு நீ நல்ல மனுஷனை வந்தால் வீட்டுக்கு வா, இல்லைனா வராதாரான்னு சொன்ன பிறகு நேராக இங்கேருந்து போய் குளிச்சுட்டு காலில் விழுந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு போனேன். அதிலேருந்து இன்னொன்று வரலையும் வந்து குடியை தூக்கி எறிஞ்சிட்டேன். இன்றைக்கி வந்து என்னை வந்து ஸ்டாண்டில் ஓட்டும் போது என்னை வந்து ஒரு பெரிய குடிகாரன்னு சொல்லணும், கலாகாரமானும். ஏதாச்சும் பிரச்சனைன்னு சொன்னால் சிவாவுக்கு தண்ணி வாங்கி கொடுத்தா அதை பிரச்சனை சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு என்னை அப்படியே என்னை பயன்படுத்தியிருந்தாங்க. இன்றைக்கி அப்படி இருந்த பசங்க வந்து இன்றைக்கி வந்து என்னை வந்து டாக்ஸி ஸ்டாண்டில் வந்து என்னை ஒரு தலைவராகவும் ஒரு நிர்வாகமும் அந்த ஸ்டாண்டே ஒரு
நிர்வாகம் பண்ணுற ஒரு ஆளாகவும் இன்றைக்கி நான் வந்து குடியை மறந்துட்டு இருக்கிறேன்.